ஓகே, டுடே நம்ம இந்த அப்டேட்டட் ஆன்சர் கீ டிஎன் செட் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமாக வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ நியர்லி 22 மார்க்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் கொஸ்டின் நம்பரும் எல்லாத்துக்குமே வந்து வேரி ஆகும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாஸ்க்கு பதிலாக ஹேப்லாஸ்ன்னு கேட்டிருக்கா. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து கிளைம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராமில் நமக்கு ஃப்ரீ ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் நோ டேம்பிங்னு கொடுத்துருக்கான். ஸோ நோ டேம்பிங் அப்படின்னும் போது இந்த ஏ வராது, அவன் வந்து ஏன்னு கொடுத்துருக்கான். இது வந்து டேம்பிங் ஆசிலேட்டருக்கு தான். ஸோ நான் டேம்பிங் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ஸ் தேர் இ அண்ட் ஹெச் வெக்டர்ஸ் ஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்றதும் கரெக்டான ஆன்சர் தான். ஆர்த்தோகோனல் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர் தான். அவன் கொடுத்துருக்கிறது வந்து ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எலக்ட்ரோமேட்டிக் எலக்ட்ரோடைனாமிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு எலக்ட்ரோடைனாமிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் புக்கில் வேர்ல்டு ஆத்தர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் அப்படின்ற டேர்ம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். பிகாஸ் நமக்கு ஆஸ் அ ஃபிசிக்ஸ்டாக தெரியும் ஆர்த்தோகோனல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு பேராமீட்டர் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஆர்த்தோகோனல் அப்படின்றத வந்து டேர்மை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இதுவும் கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் 39th வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டிக்கு வேர் பார்ட்டிகல் டியூவாலிட்டின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினே தப்பாக்கிறதுனால இதுவும் நீங்கள் எல்லாருமே கிளைம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டர்ன் அண்ட் கெர்லாத் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் அவன் கொடுத்துருக்கிறது வந்து எலக்ட்ரிக் டைபோல் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுவும் கிளைம் பண்ணலாம். இதுவும் வந்து எவ்ரி ஒன் கிளைம் பண்ணலாம். என்னன்னா நாட் அ மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கிளைம் பண்ணோன்னா கிளைம் பண்ணலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு அப்படின்ட்டு சேஃபராக கொடுத்துருக்கான். ஓகேவா? பட் அப்பியர்ஸ் பிளாக் இன் கலர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ராங் ஆன்சர். பிளாக் பாடி அப்படின்றது வந்து அப்பியர்ஸ் பிளாக் இன் கலர் அது மட்டும் வந்து கிடையாது. அது வந்து என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம். இட் கேன் அப்பியர் இன் எனி கலர்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்ஆல்ஃபா டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து தெரியும். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து நமக்கு தெரியும் அதோடைய ஃபோட்டோஸ்பியர். அதேமாரி ஒவ்வொரு அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம என்ன வேவ் லென்த்னால நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கலர் வந்து டிசைட் ஆகுது. ஸோ பிளாக் பாடின்றது வந்து இட் அப்பியர்ஸ் பிளாக் இன் கலர் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதேமாரி ஆப்ஷன் 3யும் நம்ம வந்து சொல்ல முடியாது. என்னன்னா ஐ கேன் ரேடியேட் ஆல் இட்ஸ் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து எல்லா எனர்ஜியுமே டக்குன்னு வெளியிட்றாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்சர்வ்ஸ் ஆல் த ரேடியேஷன் அப்படின்றது வந்து 100% கரெக்டு. பட் இங்கே 2 ஒன்லி அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியும் கிளைம் பண்ணலாம். அல்லது 2 and 3 ரெண்டுமே வந்து கரெக்டு தான். 3 போட்டவங்க எனக்கு வந்து 3 கரெக்டு அப்படின்னு கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த பி ஆப்ஷனை தவிர வேற யார் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில்
அவன் கொடுத்துருக்கிறது தப்பு, அதனால எனக்கு மார்க் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேளுங்க. இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட், நோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிங் மாடலில் எல்லாத்துக்குமே தெரியும் நோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இதுவும் வந்து எவ்ரி ஒன் வந்து கிளைம் பண்ணலாம். மேலே இருக்கிறதும் எவ்ரி ஒன் கிளைம் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் அப்படின்றத வந்து தப்பு. இதுதான் அவன் கொடுத்துருக்கான். பட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட் அப்படின்றது தான் வந்து கரெக்டு. இது 9th கொஸ்டின். டென்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா C12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ்னு போட்டிருக்கான். நோ சார்ஜ், நோ சேஞ்சுக்கு பதிலாக நோ சார்ஜ்னு போட்டிருக்கான். ஸோ மீனிங்கே நமக்கு வந்து மாறுது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1ன்றது வந்து இருக்கவே இருக்காது. இதுவும் அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் மாதிரி தான். ஆப்ஷன் 1 வந்து டோட்டலி நம்ம வந்து எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். பட் அவன் வந்து ஏ தான் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நமக்கு கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் 1 தப்புன்றதுனால நாங்கள் 3 or 4 சூஸ் பண்ணோம். பட் நோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ எவ்ரி ஒன் இதை வந்து கிளைம் பண்ணலாம். எவ்ரி ஒன் இதை வந்து கிளைம் பண்ணலாம். 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷன் கரெக்ட் ஆர் ஏ ஆப்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், இஸ் கரெக்டுன்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். ஆக்சுவலி எப்படி கரெக்டு அப்படின்றத வந்து பார்க்கலாம். நமக்கு இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எழுதுவோம் ஃபார் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/2 is to a/2 root 2 is to a/√3. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே மல்டிபிள் பை 2 பண்ணினீங்க ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a/1 is to a/√2 is to a/2/√3ன்னு இருக்கும். ஸோ இதில் இந்த பாட்டமை மட்டும் நம்ம எடுத்தோம், பாட்டம் ரேஷியோ மட்டும் எடுத்தோம்னா 1:2√3/2ன்னு வரணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆனால் ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் √3/2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கரெக்டுன்றவங்க கரெக்டாக டிக் பண்ணவங்க ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுங்க. அல்லது வேற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணவங்க ஆப்ஷன் ஏவும் தப்பு தான், இங்கே வந்து √3/2 அப்படின்னு இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரி ஒன் கேன் கிளைம். தேங்க்யூ.